மேம் இப்ப அடுத்த ரெசிபி என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இப்ப நம்மளுக்கு சம்மர் ஆரம்பிச்சாச்சு, கோடை காலம் இப்போ. அதனால பசங்க வீட்ல இருப்பாங்க. அப்ப நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு பொரிச்சது ரொம்ப கொடுக்கணும். நம்மளோட தீமும் இப்ப கடலை மாவு. சோ கடலை மாவு போட்டு முட்டை பஜ்ஜி. கடலை மாவு முட்டை பஜ்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, உப்பு, மிளகாய் தூள், அரிசி மாவு, முட்டை. கடலை மாவு போடுறேன். ஓகே. நம்ம ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு. அப்புறம் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன். அரிசி மாவு போடுறது வந்து ஒரு கிறிஸ்ப்னஸ் வரதுக்கு. சோடா மாவுல அவாய்ட் பண்ணிடலாம். அது இல்லாம உடம்புக்கு கெடுதல். சோ நம்ம எதெல்லாம் நேச்சுரலா பண்ண முடியுமோ நம்ம வந்து அதை நம்ம பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறமா நம்மளுக்கு இப்ப இதுக்கு வெறும் வரமிளகாத்தூள், நம்மளுக்கு உப்பு நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு ஆட் பண்ணணும்ட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஓகே. இது இப்ப தண்ணி போட்டு கலந்துருவோம். நீங்க சொல்ற இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. கேட்கும் போதே வந்து இவ்வளவுதானா அப்படின்ட்டு. ஆனா நம்ம பஜ்ஜி போடணும்னா பஜ்ஜி போடணுமே அப்படின்னு வந்து ஒரே ரொம்ப வந்து டென்ஷனா வந்து. இல்ல இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வாழ்க்கையா போச்சு. அப்ப நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரெசிபிஸ், அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி கடையில இருந்து வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க காமிச்சீங்கன்னா யாருக்குமே வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வெளியில இருந்து வாங்கி சாப்பிடணுங்கிறதா தோணும். ஏன்னா வேலைக்கு போறாங்க, லேடிஸும் வேலைக்கு போறதுனால சிம்பிளா நம்ம எவ்வளவு ஈஸியா முடிக்க முடியுங்கிறத நம்ம பார்த்தோம்னா பெட்டரா இருக்கும். இப்ப இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பெரிய பாத்திரத்துக்கு போட்டுட்டா ஈஸியா இருக்கும். சோ நம்ம மாத்திக்கலாம். நீங்க குக்கிங் வந்து ப்ரொஃபஷனா தேர்ந்தெடுத்தது எப்போ? நான் வந்து 2006 பிகினிங்ல. ஓகே. அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபைனான்சியல் ஆபீசரா இருந்துட்டு இருந்தேன். ஓகே. நான் வந்து ஒரு சார்ட் அக்கவுண்டன்ட். ஓ சூப்பர். அது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருந்து குக்கிங்ல வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொல்லும் போதே தெரிந்தது சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்ததை விட உங்களுடைய ஃபேமிலியே வந்து குக்கிங் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. ஆமா ஆமா. சோ அதுல இருந்து உங்களுக்கு வந்தது. ஆனா அது ப்ரொஃபஷனா எடுத்ததுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் போடுற ரெசிபிஸ பார்த்து ஹோட்டல்ஸ் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே. ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ற ரெசிபிஸ் பார்த்துட்டு சவுத் இந்தியன் குக்கிங்க்கு ட்ரெயின் பண்றதுக்கு. வாவ், ட்ரெயினியாவே? ஆமா, நான் ட்ரெயின் பண்றேன். அப்புறம் இதுவாவும் ஃபெஸ்டிவல்ஸ் கண்டக்ட் பண்றேன். வாவ் சூப்பர். சோ இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன ப்ராசஸ்? நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அதுக்கு அடுப்புக்கு எண்ணெயை நான் விட்டு வச்சிருக்கேன். அதுக்கு மாத்த போறேன். மாத்திட்டு அப்புறம் இங்க இருந்து நம்ம கிட்ட ரெடியா ஆல்ரெடி வேக வச்சு உரிச்சு வச்ச முட்டை இருக்கு. ஓகே. இதை வந்து கட் பண்ணிக்கணும். 2 ஹாஃபா கட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானோன்னு இதை போட்டு பொரிச்சு கொடுத்துருப்போம். என்ன காயிட்டோம். இப்போ அதுக்குள்ள வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல இருந்து திடீர்னு குக்கிங்க்கு, அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஷன் வரப்போகுதுன்னு தெரியாம நீங்க சும்மா ஜஸ்ட் ஃபேஸ்புக்ல அதெல்லாம் போட்டதை வச்சு உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்தது. அப்போ வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க? என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் சப்போர்ட் இல்லைன்னா முடியவே முடியாது. நான் ரொம்ப டிராவல் பண்றேன். இப்போ நான் வந்து பாம்பே, புனா, டெல்லி அப்புறம் அதெல்லாம் போய் நான் வந்து ஷெஃப்ஸ்க்கு வந்து சொல்லியும் தரேன். அண்ட் எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு 10 days இவெண்ட் இன் ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல சவுத் இந்தியன் பாரம்பரிய சமையல். சூப்பர். பாரம்பரிய உணவை நம்ம மாத்தக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன காஞ்சிடுச்சு, ஒரு டெஸ்டும் பண்ணிடலாம். எஸ் ஆயிடுச்சு. சோ நம்ம இப்ப வந்து முட்டைய வந்து அதுல போட்டு பொரிக்க போறோம். சூப்பர். சட் ரெசிபிஸ். ஸோ அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து நம்ம யாருக்குமே ஒரு கஷ்டமான ரெசிபியா இருக்காது செய்யறதுக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப கூலா அழகா நிதானமா இந்த பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு நமக்கு சொல்லி காட்டினாங்க. சோ
நல்ல சுவையான கடலை மாவு முட்டை போண்டா செஞ்சு காட்டிட்டாங்க மேம் இப்போ. சோ இதே நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நமக்கு வந்து பஜ்ஜி போண்டா இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து மலைப்பே இருக்காது. ஏன்னா இவங்க ரொம்ப அழகா வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு காட்டினாங்க. சோ நீ நம்மளும் வந்து இதை ஆசையா செய்வோம் அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்க டேஸ்ட் பண்ண போறீங்க இப்போ. ஷூர். இன்ஸ்டன்ட் சமையல் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ஸ்ல எல்லாமே. சோ அதுதான் இப்ப இருக்கிற இந்த ஃபாஸ்டான இதுல தேவை மேம். இன்ஸ்டன்டாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும். எப்ப குடுப்பீங்க நான் அவளா எல்லாம் உங்களுக்கே. தேங்க்யூ மேம். சோ நல்லா வந்து சூடா நமக்காக ஸ்ரீபாலா அவர்கள் வந்துட்டு நமக்கு இந்த முட்டை பஜ்ஜி வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி சுவையா இருக்குன்றத பார்க்கலாம். அட்டகாசம் மேம். தேங்க்யூ. நல்லா வந்து சுட சுட கிறிஸ்பியா இருக்கும். சோ அரிசி மாவு வந்து நம்ம போடுறது வந்து இல்ல அரைச்சு கூட வச்சுக்கலாம், சோடா மாவே வேண்டாம். நல்ல கிறிஸ்பியா ஒப்பிக்கும், மாவு நல்லா ஒப்பிக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி பண்ணி ஈவன் நீங்க ஒரு ஸ்பூன் தான் சேர்த்தீங்க அரிசி மாவு, இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்துரும். சூப்பர் மேம். சோ இது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி குட்டீஸ்ங்களுக்கு வந்து ரொம்ப இதுல எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு மிளகா வேணுமா, வெங்காயம் வேணுமா, கோஸ கூட நீங்க வந்து பொடி பொடியா நீட்டமா அந்த ஃப்ரைட் ரைஸ் கட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த மிச்ச மாவுல தூள் பஜ்ஜி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஒரே ஒரு டிஷ்க்குள்ள எத்தனை ரெசிபிஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு. சோ அது நிச்சயமா இதனுடைய சுவை வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. முதலில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கடலை மாவு, மிளகாய் தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து இதோடு தண்ணீர் விட்டு நன்கு கலக்க வேண்டும். அடுப்பில் கடாயை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி நன்கு சூடேற்ற வேண்டும். எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு வேக வைத்த முட்டையை 2 துண்டாக வெட்டி அதில் இந்த பஜ்ஜி மாவோடு சேர்த்து சுட சுட எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சூடான கடலை மாவு முட்டை பஜ்ஜி தயார்.